அன்பு அன்பு செல்வி 8ஆம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கோனேரி குப்பம். அன்னை மழையை அழகார்ந்த செந்தமழை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் அறிவொளி வீசுகிற ஐயன் திருவள்ளுவர் பெருந்தகையை இந்த திருக்குறள் தடத்தில் வழி நடத்துவதற்கு ஆசான் புலவரேறும் திருக்குறள் மணி ஐயா இறைக்குறவனாரை என இன்று பிறந்து அன்பூட்டி அழகு பார்த்திருந்த என் அம்மை கல்விக்கு நானும் பொழுதும் நெஞ்சில் ஏற்றி போற்றி வணங்குகின்றேன். சொன்னாலும் செயலாலும் சிறப்புற இந்த கோப்பேட்டை திருக்குறள் பேரவை நடாத்தி வருகிற தலைவர், செயலர், புரவலர், வள்ளல் பெருமக்கள் உள்ளிட்ட இந்த பேரவையை வணங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு கண்ணுற வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் என் மாணவர்கள் அவர்கள் பெற்றோர்களோடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு 4 குழந்தைகள் அரசு பள்ளியில் இருந்து வந்திருக்கிறார்கள். 3 குழந்தைகள் திண்டிவனத்து பக்கம் இருக்கிற கோனேரி குப்பத்திலிருந்து அங்க இருக்கிற நடுநிலை பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை காஞ்சிபுரம் தாண்டி முசரவாக்கம் என்கிற சிற்றூரில் இருந்து வந்திருக்கிறாள். இன்னும் ஒருவர் செங்கற்பட்டில் இருக்கிற நகரத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர்களை சோதனை செய்து பார்ப்போம். இவள் அன்பு செல்வி 50 அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். 1லிருந்து 50க்குள் ஒரு எண்ணை சொல்லுங்கள். ஏதேனும் ஒரு எண் 1லிருந்து 50க்குள்ளாக. 30. வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொரு தீமை இல்லாத சொல்லல். பொய்மை. வாய்மை எடுத்த பொருட்டு இந்த நன்மை பயக்கும் எனின் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சொல்லும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் உள்ள. மனதோடு வாய்மை மொழியின் தாத்தோடு தானம் செய்வாரின் தலை. பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை பொய்யாமை ஆட்சி ஆரம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. முடியல. புறந்தூய்மை. புறம் தூய்மை நீரானாகும். அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. யாமையம் கண்டவற்றில் இல்லையெனி தோன்றும் வாய்மை நல்ல பிற. என்ன சொன்னீங்க? 24. புகழ். இனிதலை செய்பட வாழ்தல் வலது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஒருபார் ஒருபவல் அமர்பார் கொன்று ஈவார்மில் நிற்கும் புகழ். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் எல்லாம் போன்றாது நிற்பதொன்றியில் நிலவர் நிற்புகள் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு. நத்தம்போல் கேடும் உலகாடும் சாக்காடும் வித்தக கல்லா அரிது. தோன்றின் புகழ் தோன்று ககத்தில் அத்தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழ்பட வாழாத தம் நோத்தமைகள் வரை நோவதவன் வசை என்ப வயத்தார்க்கெல்லாம் மெசை என்னும் மெச்ச பெறாவினி வசையெல்லாம் அவன் பயன் குன்று மெசை எல்லா ஆக்கையை பொறுத்த நிலம். கடைசி குறள். பசி ஒழிய வாழ்வாரே வாழ்வார் ரிசி ஒழிய வாழ்வாரே வாழாதவர். 50வது அதிகாரம். 50. இடனறிதல். தனங்கற்கை எவனையும் எல்லாருக்கும் முற்றுமிடம் கண்ட பின் அல்லது புறம் சேர்ந்த மைப்பின் அவருக்கு மரம் சேர்ந்த ஆக்கம் பலவும் தரும். ஆற்றால் ஆற்ற இடம்பர் இடம் தெரிந்து போற்றார்பின் போற்றி செய்யின். என் நேர் என் இழப்பறிந்து துண்ணியர் துண்ணி செய்யின். நெடுமுடல் வெல்லும் முதல் அடிமுடில் நீங்கின் அதனை பிற. கடலோட கால்வில் நெடுதல் கடலோடும் நாவாயம் ஓடா நிலத்து. அஞ்சாமை அல்ல துணை வேண்டாம் எஞ்சாமை எண்ணி இடத்தா செயின். தூங்காமை கல்வி துணு சிறுபடையான் செல்லம் சேரி 100 ஊக்கம் அறிந்துவிடும். சிறை நலகம் சீரம் விரையிலும் ஆந்தர் உரை நிலத்தோடு ஓட்டல் அறிந்து காலால் கலரும் வரியடும் கண்ணெஞ்சால் வேளால் முகத்த களிறு. மிக நன்று. இப்ப நான் ஒரு செல் சொல்றேன், அதுல ஆரம்பிக்கிற அந்த குரல் சொல்லணும். சரியா? இன்னா எனத்தான் ஒன்றும் தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். இன்சொல் நீதியும் தன் காண்பான் என கொலவன் சொல் வழங்குவது. சரி. அறத்தாட்சி. அறத்தாட்சியின் உருவாக்கி ஆற்றின் புறத்தாற்றின் பொய் பெறுவது அவன். விழிந்தாரின் வேறெல்லாம் அன்று தெளிந்தாரின் தீமை புரிந்தொழுகுவார். நான் ஒரு குரல் சொல்றேன், நீங்க அடுத்த குரல் சொல்ற. சரியா? சரி. பகை காவல் மச்சம் பழி என 4 மிகவாதாம் இல்லிறப்பான்கள். அறமையெல்லாம் இழிவாழ்வான் என்பான் பிறனையனான் பெண்மை நயவாதவன். பொய்யாமை என்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை பொய்யாமை ஆட்சி ஆரம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. கனைகொடு சித்திது ஆங்கன் வினைப்படு பாலால் கொல்ல. மற்றலும் மீற்றலும் வேண்டாவளுக்கு பழித்தது ஒழித்தி விடி. கொக்கொக்க கொம்பும் பருவத்து மற்றவன் குத்தொக்க சீர்த்த இடத்து. தொடக்கற்கை எவனையும் எல்லாருக்கும் முற்றுமிடம் கண்ட பின்னல். நான் கடைசி குரல் சொன்ன, நீங்க அடுத்த அதிகாரத்தை சொன்னீங்க. மிக நன்றி. நீங்க போலாம். நன்றி சொல்றோம். நன்றி. கா உதயசங்கரி 8ஆம் வகுப்பு. உதயசங்கரி வாங்க. இவர்கள் அறத்துப்பால் முழுவதும் சிறப்பாக தேர்வு பெற்றிருக்கிறார்கள். 1லிருந்து 38க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க.
சொல்லுங்க. 1 இருந்து 38 வரையும். ஐயா 25. 25 அருடமை செல்வம் செல்வத்தில் செல்லும் பொற்சிலம் பூரியா கனவு நல்லாட்ச நாடி அருளார்க பல்லாட்சான் தேர்னு வகுத்தினை அல்லல்லாருக்கு இல்லென்ற வழியாக மண்ணி ஞாலாம கறி பொருளாற்றான் தெரியலாதான் அருள் சேர்ந்து நின்று நாட்கள் எயில் சேர்ந்த என்ன அவருக போகும் மண்ணுயிர் ஓம்பி அல்லார்வார்க்கு இல்லை என்ப தண்ணீர் அன்று வினை அல்லல்லார்வார்க்கு இல்லை என்ப வழியாக மண்ணி ஞாலாம கறி தேர்லாதான் மெய்பொருள் கண்டத்தா சேராதன் பொருள் நீங்கி பொச்சாத என்ப மருளிங்கி மாசரு காட்சியவர் நீங்கி போற்றாதார்க்கு இல்லை அருள் நீங்கி அல்லவை செய்து வருவார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இருவுலகம் இல்லாங்கி அங்கு தெரியலாதான் பொருள் அற்றார் பூப்பவர்களுக்கு அருள் மற்றது தெரியலாதான் மெய்ப்பொருள் கண்டத்தான் தெரியாதான் செய்யும் மரம் அவள் சேர்ந்து நின்றினார் வழியாரமும் தண்ணி நீக்கத்தான் தனி வழியாரமும் செல்லும் இடத்து. இன்னொரு சொல்லுங்க. வேற பின்னாடி சொல்லுங்க. 32 இன்ன சேமை சிறப்பினும் செல்லும் பெண் பிறக்கின சினிமா சிற்றக்கோள் கத்தினா செய்த கண்ணு மாத்தின சினிமா சிற்றக்கோள் சேமல் சிற்றாருக்கு என்ன செய்து பெண் வீரமர் என்ன செய்தார் ஒருத்தர் நன்மை செய்துவிட்டார் அது என்ன ஆகுவது உண்டு பிரிந்தது நம்ம போச்சா கடை என்ன என தன்னை துண்ணமைட்டு பெண்கள் என் தமிழ் மெய்ஞாபகம் இருக்குமா தன்னை மான சேமத்தலை உள் தன்னுயிருக்கு நாமே தன்னவே எனக்கு வந்து கிண்ணா முடிப்பகத்தை தமைக்கு நான் விட்டு தமை வரணும் எல்லா நோய் செய்த நோய் சேரணும் வேண்டுவதை ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் ஒரு குறள் சொல்றேன், அதுக்கு அடுத்த குறள் சொல்றேன். சிறுமையில் ஓடிய இன்பம் மறுமையும் உண்மையும் இன்பம் தரும் சொல்லி ஈன்ற காப்பவர்களை மனசொல் வாங்குவது உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சார்பின் மறைப்பு மரவர்க்க மாசற்ற கேள்வி தொடர்க்க துன்பத்தொத்து பயனட்பு நிறைவுடமை நீங்காமை வேண்டின் குறையுடமை போற்றி உலகப்படும் ஒரு தாரை ஒன்றாக வையார வைப்ப பொறுத்தாரே பொன்பொர் பொதிந்து. நயனின்று நன்றி பயக்கம் பயனின்று பண்பின் தலைப்பிரியாச்சுள் சிறுமியில் நீங்க என் சொல் மருமை என்மை என்னும் தரும். சரி, நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தது ஆஷினி, 8ஆம் வகுப்பு. அறத்துப்பால் முழுக்க படிச்சிருக்காங்க. கேட்கலாம். 1 இருந்து 38 வரையும். 14 ஒழுக்கமுடைமை. 14 ஒழுக்கம் ஊரினும் ஓம் படுபடும் ஒப்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தம்பி தேரினும் அக்தே தன்னை ஒழுக்கம் உண்மை குடுமை இழக்கம் இருந்த பெறப்பாவிடும் மார்பினும் ஒத்துக்கொள்ளாகம் பார்ப்பார் பிறப்பறக்கு குன்ற கெடும் அழுக்காருடைய அல்க நாக்கம் போன்றில்லை இழுக்கமில்ல அன்கண் உயர்வு ஒழுக்கத்தின் ஒழுக்கார் ஒழுக்கத்தின் ஏதா படுபாக இருந்து ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை ஒழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழி நன்றிக்கு வித்தக நல்லொழுக்கத்தி ஒழுக்கம் என்று விடும்பி தரும் ஒழுக்கமுடையவருக்கு வல்லாவிதிய வழுகி வாயா சொல்ல ஒழுக்கத்தோடு ஒட்டவர்கள் பல கற்றும் கல்லார் அறிவிலாக. இன்னொரு சொல்லுங்க. 3 நீத்தார் பெருமை ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை எழுப்பத்தி வேண்டும் பணிவல் துணிவு திறந்தார் பெருமை துணிகிரி வையை திறந்தார் எண்ணி கொண்டு இருமை வகை திறந்த புண்ணா பெருமை பெருங்கிட்டுள்ள கௌரவம் தொட்டியார் இருந்து காப்பாடுவார் நோவை பிற்கொள்வித்தேன் 5 விட்டால் ஆற்றலாக விசுமரால் கொம்மா 5 எண்ணி சாலும் கறி சேகரிய சேவா பிரிய சிறிய சேகரிய செய்கலாத சிவை ஒளி ஊர்வாசி நாட்டு வித வைத்தறிவான் கட்டே ஒழுகு நீரமொழி மாத்தார் பெருமை நிறுத்து மால்மொழி காட்டிவிடும் குடும்பம் குன்றை நின்ற வேலிக்கானம் எங்க ஆத்தல் எழுது அந்த நேரம் என்போர் அறவும் மற்றவருக்கு செந்தமிழ் கொண்டொழுக்கலாம். அழகு. நான் இப்போ சில குறளை சொல்றேன், அதுக்கு அடுத்த குறள் சொல்றேன். நன்றே பெரினும் நடுகின்றா மாக்கத்தை அன்றே ஒழிய விடல் தக்கார் தகவல் என்பது அவர் அச்சத்தில் காணப்படும். இளநின்று தீயவை செய்யற்க செய்யும் இளனாகும் மற்றும் பெயர்த்து தீயவை செய்தார் கேடல் நேர். 5வது குறள் சொன்ன யாரு? தீப்பால தான் பிறக்கன் செய்யற்கனவே பல தன்னை அடல் வேண்டாதார் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண்பட்டின் பொருள் இடனில் பருவத்து ஒப்புரக்காரகார நெறி காட்சி அவர் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை என்று ஒன்னாதெல்லாம் உவந்தாவே. 4வது குறள் நான் கொல்லாமையில 3வது குறள் சொன்னேன். ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று நல்லாறு என்னும் கொள் தீதி நல்லாறு எனப்படுவது யாதெனில் கொல்லா யாதொன்றும் நல்லாறு எனப்படுவதில் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. திருப்பி சொல்லுங்க. நல்லாறு எனப்படுவது யாதெனில் யாதொன்று கொல்லாமை சூழும் நெறி. விசும்பின் துளிவேடி நல்லால் மற்ற அங்கே பசும்பில் தலைகான் பரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை கொடும் தருட நிதானாகாதாகிய வீடு. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ரியான் ஸ்மித் இருக்கு. 4வது ரியான் ஸ்மித்
இவர் 33 அதிகாரம் நல்லா படிச்சிருக்காரு. சொல்லுங்க, செங்கற்பட்டுல நகரத்துல படிக்கிறாரு. ஆமா, வழக்கமா 38 தான் முடிச்சுட்டு கூட்டு வருவேன். அதுதான் போட்டா நான் கடைசி நேரம். சரி, 33க்குள்ள நீங்க கேட்கலாம். 38 சொல்லி கொடுத்துருக்கிறேன். 33 சிறப்பா சொல்றாரு. 1ல இருந்து 33க்குள்ள வரேன்னு சொல்லுங்க. 12 33 12 சொல்லு. 12 நடுவநிலைமை தகுதியான ஒன்றனன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் செப்ப முடியமாக்கம் சிறுவன் அச்சத்துக்கு எமப்படுத்து நல்லாத்துடன் நன்றே தடன் நடுவன வாக்கத்தை அன்றே ஓடுவதல் தக்கா தகுலை என்பது அவரவை அச்சுத்தா காணப்படும் கெடும் பெருக்கவும் நெஞ்சத்து கோடாமை சன்றோக்கணி கெடவலியான் என்பதற்கு தோன்றும் நடவடை அல்ல செய்யின் கெடுவாக வையாக ஒழுகும் வலுவாக நன்றிக்கண் தங்கியா தருவு சமன் செய்து சீர்பாகு கொள்வோ அமுதவன் கோடாமை சான்றோக்கணி சொற்கோட்டம் இல்லை செப்ப முதல உட்கோட்டமின்மை பறின் வாணிகம் செய்ய வாணிகம் பெண் இப்பெறவும் தமிழ் போல் செய்யும். மிக இன்னொரு என்ன சொல்லுங்க ஐயா. மன்னிக்கிட்டோங்க, நீங்க அன்பா சொல்றீங்க. இன்னும் மேல சொல்லுங்க. குறைஞ்சது 10 20 33 வரைக்கும் அவருக்கு தெரியும். 15 பிறனில் விளையாமை பிறன் பொருளால் பெற்றோர்கள் பேதமை ஞாலத்தாரம் பொருள் கண்டாக்கனில் அரண்கடை நின்றால் எல்லா பிறன் கடை நின்றால் பேதையாரில் விழுந்தாரின் வேறெல்லாம் மன்ற தெளிந்தாரின் தீமை புரிந்தருவார் என துணியார் ஆயினும் எல்லாம் திணை துணியும் தேரான் பிறனில் புகழ் எளிதன் எல்லோருப்பான் எளிதமணி என்று மொழி அதில் இருக்கும் பரி பகைபாவம் அச்சம் பரி அண்ணன் நன்று இங்கவாவும் பங்கன் அரணியலான் இன்வார்வனன்பான் பிறனியலான் பெண்மை நயவாமின் அன்றே பிறன்மனை நோக்க இன்மை நயவாதவன் பிறன்மனை நோக்காத பேராமை சான்றோர் கரண் ஒன்று ஆன்றோளுக்கு நலக்குடியாரின் நாமநேர் வெப்பின் பிறன் குய தோல் தோயாதா அரண்வரையான் அல்ல செய்யும் பிறன் வரையான் பெண்மை நயவாமின் அன்றே பிறன்மனை அரண்வரையான் நல்ல செய்யும். அதான் கடைசி குறள், ஒருவன் கிடையாது. அரண்வரையான் நல்ல செய்யும் பிறன் வரையான் பெண்மை நயவாமின் அன்றே. அழகு. இன்னொரு சொல்லுங்க. 28 சொல்றோம். 28 கூடா ஒழுக்கம் மஞ்சமனத்தான் படித்து இருக்கும் பூந்துகளைந்து மகத்தே நகும் வானுய தோற்றம் செய்யும் தன்னெஞ்சம் தானழி குற்றப்படி வலையில் நிலைமையின் வல்லுரிமை பெற்றும் புலின் தோல் போர்த்துமிழ்ந்தற்று தவமடைந்து அல்ல செய்த புதில் முடிந்து வேற்றோன் புல் சுமிந்தற்று பற்றற்றம் என்பார் படித்தோருக்கும் எற்றென்று ஏதம் பலவும் தரும் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வார்வாரை வன்கனாரில் புறங்குன்றி கண்ட நேரேனும் அககுன்றி மூக்கில் கரியார் உடைத்து மனத்தது மாசாக மாண்டா நீராடி மயந்தொருகு மாந்தர் பலர் கனை கொடுத்து யார்கோடு செவித்து அங்கன வினைப்படு பாலால் குரல் மழித்தலும் நீட்டலும் வெந்தா உலகம் பழித்தது உரித்து ஒழித்து விட. இப்ப நான் சொல்ற குரல் சொல்றேன், அடுத்த குரல் சொல்லுங்க. சரி, இன்சொல் இனிதென்றோ வன்சொல் வழங்குவது இனிய உலகாக எண்ணாத குரல் கணிர்ப்ப காய்ந்தவன் தற்று அரும்பயனாயும் அறிவிலா சொல்லா பெரும்பயன் இல்லாத சொல் பொருள் தீர்ந்த பொச்சாலும் சொல்ல அறுத்திருந்த அல்லவே செய்தவர்கள் மறுத்திருந்த மாசரு காட்சி அவர் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லி பயன் இல்லா சொல். நான் ஒரு கடைசி அதிக குரல் சொல்லியிருக்கேன். 21 முதல் குரல். 21 முதல் குரல். தீவினையார் அஞ்சார் விரும்பி அஞ்சவத்தியாவே என்னும் சேர்க்கு. தீவினை என்னும் செருக்கு. சரி, பொருளற்றார் கூப்பருவர்கள் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அறிவு தெருளாதான் மேற்பொருள் கண்டான் தேரின் அருளாதான் செய்யும் அறம் புறந்தூய்மை நீரானமை மகன் தூய்மை வாய்மையார் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. சரி, அவிசொறிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று. கடைசி குரல். கொல்லான் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகுப்பி எல்லா உயிரும் தொழும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜெசிகா. ஜெசிகா மிக தொலைவில் இருந்து வராங்க, சிற்றூர்ல இருந்து வராங்க, அரசு பள்ளியில படிக்கிறாங்க. 30 அதிகாரங்களை திறம்பட சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவர். சொல்லுங்க, 1ல இருந்து 30க்குள்ள வரேன்னு சொல்லுங்க. 25 இப்பதான் சொல்லிட்டாங்க. வேற ஒரு சொல்லுங்க. 25 இன்னொருத்தர் சொல்லிட்டாங்க. வேற என்ன சொல்லுங்க. வேற ஒரு
19. 19 புறங்கூறாமை அறங்கூறான் அல்ல சேனும் ஒருவன் புறங்கூறான் என்றது அறநெறி அல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை புறங்கூறி பொய்த்தீர் வாதலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புன்மையில் காட்சியவர் உண்மையால் காணப்படும் பிறன்பழி கூறுவான் தன் பழி உள்ளம் திறந்து கூறப்படும் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பான் அகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் துண்ணியார் குற்றம் போல் தூற்று மரபினர் என்னைக்கோள் எதிலார் மாற்று அறநோக்கி ஆற்றுங்கோள் வையம் புறநோக்கி புன்சோல் விரப்பான் புரை ஏதிலார் குற்றம் போல் தான் குற்றம் காண்கிற்பி தீதொண்ட மண்ணும் இன்னொரு சொல்லுங்க. 20 சொல்லுங்க. 20 பயனில சொல்லாமை பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பயனில பல்லார் முன் சொல்லால் நயனில நட்டாக்கம் செய்தலின் தீது நயனிலான் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் முறை நயன்சார நன்மை நீங்கும் பயன்சார பண்பில் சொல் பல்லார் அகத்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை ஒடியார் சொல்லின் பிறன்பழி சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை ஒடியார் சொல்லின் இல்லையம்மா, என்ன அதிகாரம் சொல்றோம்? 20 அது கிடையாது. 3வது நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் முறை அங்கேன்னு சொல்லு. நயன்சார நன்மை நீங்கும் பயன்சார பண்பில் சொல் பல்லார் அகத்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை ஒடியார் சொல்லின் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் தபடி எனல் நயனிலான் என்பது சொல்லினும் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று பல்லார் முனிய அரும்பாயன் ஆயினும் அறிவினார் சொல்லால் பெரும்பாயன் இல்லாத சொல் ஒரு தீர்ந்த பொச்சாந்தர் என்பர் மால் தீர்ந்த மாசாறு காட்சியவர் சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். 30 சொல்லுங்க கடைசியா. 30 வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்க மெனின் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சு தன்னை சுடும் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை தன்னெஞ்சறிவது பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாமையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாமையம் கன்றோற்றில் இல்லை என தன்று மாமியின் அல்ல பிற. நான் சில கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க. ஒரு சொல் சொல்லுங்க, அந்த குரல் சொல்லணும். சரி. இல்வாழ்வான் என்பான் ஏழு புரிய மூவர்க்கும் நன்றாற்றி நின்றால் துணை செயல்பால் அதோறும் அரணே ஒருவர்க்கு உயிர்பால் அதோறும் பழி பயனுடையான் நல்குந்த பணியுடையன் இன்சொலால் ஆதல் ஒருவருக்கு பணி அல்ல மற்ற ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நான் ஒரு குரல் சொல்றேன், அதுக்கு அடுத்த குரல் சொல்லுங்க. சரி. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை தெய்வம் தொழால் கொடுநர் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்டார் பேனின் தலை சார்ந்த சொற்காத்து சோர்விலர்பேன் கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் என்னன்றி கொன்றார்க்கு மிகுண்டா முயவில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு கனை கொடுத்து யாழ் கோடு செவ்விது அங்கன்ன வினைப்படு பாலால் கொல்லல் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடின். நன்றி. அனைவரும் இருந்தது இன்னொரு சின்ன குழந்தை கூட வந்திருக்கா, ஒரு அதிகாரம் சொல்லிக்கலாங்க. நாங்க தேவதை அந்த ரியான் ஸ்மித்தோட தங்கச்சி, அவங்களுக்கு 19 அதிகாரம் தெரியும். ஒரே ஒரு அதிகாரம் கேட்டு 19 அதிகாரத்துல ஒரு சொன்னாங்க முடிச்சுட்டாங்க. 7 மக்கள் பேரு சொல்லுங்க. 7 மக்கள் பேர் வச்சு அந்த மக்கள் பேர்ல பம்மனே மக்கள் தம்மக்கள் அவன் தந்தா முடியாவாம் அவன் வந்து ஆட்சியே தம்மக்கள் எல்லாம் இருக்கும் அக்கமத்தின் அவர்களுக்கு மத்தின் சொக்கேட்ட நின்னம் சொல்லிக்கு மக்கள் எல்லாம் இருக்கும் தம்மக்கள் மதியத்திற்கு இல்லாத
தந்தை மக்கள் நந்தியாவியத்து முந்தி இது பற்றிய தமிழ் தம்மகள் அதிவனும் நான் இந்த மண்ணுக்கு நம்ம இந்த பொண்ணின் பேர் நோக்கும் தம்மகள் சாணோ என்று கேட்டதா அங்க தனிக்கு ஆசை முழு நிவன் தண்ணியினால் அனைவருக்கும் நன்றி. மொத்தம் 6 பிள்ளைகள் இல்ல. அனைவருக்கும் ரவி தமிழ்வாணனின் வணக்கம். நான் பேச வேண்டியது பிறகுதான். ஆனா அந்த திருக்குறளை ஒப்புவித்த இந்த பிள்ளைகளை பாராட்டணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக நானே வந்து இந்த ஒலி வாங்கிய நான் பெற்றிருக்கேன். தமிழ் மகிழ்நன் பேரே எவ்வளவு அழகா இருப்பாருங்க. எங்க சார்? தமிழ் மகிழ்நன் பேரே அவ்வளவு நல்லா இருக்கு. என்னோட அப்பா பேர் தமிழ் வாணன். தமிழுக்காக வாழ்ந்தவர் தமிழ் வாணன். மற்றவர்களை மகிழ்விப்பவர் தமிழ் மகிழ்நன். பிள்ளைகளை இந்த வயது பிள்ளைகளை 8ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு அந்த அந்த பொடுசு என்ன போடுது அட்டே அப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெறுமனை பாராட்டாக இல்லாம ஒரு சிறு அன்பளிப்பு ஒன்றை இந்த பிள்ளைகளுக்கு நான் வழங்க விரும்புகிறேன். முதல்ல இந்த சின்ன பாப்பா வாமா. ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய் பரிசு, பெரிய தொகையில 100 ரூபாய் பரிசுங்கிறத உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரும். அவ்வளவுதான். நன்றி நன்றி. அடுத்த குழந்தை வாமா. இவருடைய உடையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, பெரிய மனுஷன் அங்க வஸ்திரம் எல்லாம் போட்டு இன்னைக்கு வாங்கியிருக்காரு. நன்றி. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. பிள்ளைகளை பாராட்டி விட்டுறலாமா? பயிற்றுவித்தவரையும் சிறு பாராட்டு பண்ணணும் இல்லையா? அவருக்கு மட்டும் ஒரு 500 ரூபா. இல்ல, நீங்க வழங்குபடி வழங்க. என்னோட தனிப்பட்ட பரிசு. நீங்க நல்லா செய்யுங்க. சான்றோர் பெருமக்களே, திருக்குறள் பேரவை கடந்த 27 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாதந்தோறும் 4வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடுகிறோம். திருக்குறள் ஒப்பிக்க பயிற்சி பெற்ற பிள்ளைகளை, ஒரு 5-6 பிள்ளைகளை பயிற்சி அளித்து கேட்கிறோம். அவர்கள் வேறு வேறு ஊர்களில் வந்திருப்பவர்கள், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய திறமையை பாராட்டி நம்முடைய ரவி தமிழ்வாணன் அவர்கள் உலகம் சுற்றும் தமிழர் பரிசு வழங்கியிருக்கிறார்கள். அதற்காக திருக்குறள் பேரவையின் சார்பிலே அவர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இதை போலவே இந்த பிள்ளைகளுக்கு சான்றிதழும் புத்தக பரிசும் சால்வையும் பதக்கமும் வழங்கி பாராட்ட இருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைக்கும். எங்களுடைய திருக்குறள் பேரவையினுடைய நோக்கமே சிறு பிள்ளைகளுக்கு திருக்குறள் பயிற்சி அளிப்பதுதான். அதை எங்களுடைய தலைவர் இளங்கோவனர்கள் செம்மையாகவும் சிறப்பாக செய்யுமாறு அவ்வப்பொழுது அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மிக மகிழ்ச்சியான சிறப்பான நாள். நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்திலே பொதுப்பணித்துறை பொறியாளராக இருந்த கணேசன் அவர்கள் அதனை உதறிவிட்டு, இன்ஜினியர்னா நிறைய சம்பளம், அதை உதறிவிட்டு இராணுவத்திலே, முன்பின் வழக்கமில்லாத இராணுவத்திலே தாமாக சேர்ந்து கர்னலாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சிறந்த தமிழறிஞர், ஏராளமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதோடு
அண்டார்டிகாவிலே சில காலம் பணியாற்றி இருக்கிறார்கள். அண்டார்டிகாவிலிருந்து பாறைக்கற்களை கொண்டு வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் செல்லுகிற இடமெல்லாம் தங்களுடைய அனுபவங்களை சொல்லுகிறார்கள். அவருடைய அனுபவத்தை ஒரு முறை கேட்டபோது அவர்களை அணுகி தாங்கள் கட்டாயம் திருக்குறள் பேரவைக்கு வர வேண்டும், எங்களுக்கு உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு இசைந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை பேரவையின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய வள்ளல்னா சில பேருக்கு புரியாதுக்காக விளக்கம் சொல்லிடுறேன். நம்முடைய பேரவையிலே 400 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதிலே 1000 தந்தவர்கள் 400 பேர் புரவலர்கள்னு பேரு. அவர்களே மேலும் 10,000 கொடுத்து தங்களை வள்ளலாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி 45 பேர் 400 பேர்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் 1000 கொடுத்ததோடு எல்லாமே 1 லட்சம் கொடுத்து தங்களை பெருவள்ளலாக பதிவு செய்து கொண்டவர்கள் 20 இருக்கிறார்கள். இந்த பணம் எல்லாமே நம்முடைய குரோம்பேட்டை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பிக்சர்ல போட்டு வச்சிருக்கோம். அந்த பணத்தை நாங்கள் செலவு செய்வதில்லை, தொடுவதில்லை. அதிலிருந்து வருகிற வட்டியையும் மாதந்தோறும் பிறந்த நாள் காணுகிற புரவலர்களுடைய நன்கொடையும் கேட்டுத்தான் இந்த விழாவை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை எங்க முதலாளி ஜெகத்து இலவசமா வழங்கி இருக்கிறார். விளக்கு, ஃபேனு, மற்ற எல்லா வசதியும் 27 வருஷமா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பிரதிநிதியாக இங்க நம்ம காமராஜர், நம்ம ராமலிங்கம், பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் எல்லாம் இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே நம்முடைய வள்ளல்னா 10,000 கொடுத்தவர் தங்கராஜ் அவர்கள், வாங்க முதல்ல சீட்ல உட்காருங்க. தங்கராஜ் அவர்கள் 2வது முறையாக நூலை வெளியிடுகிறார்கள். அவரை இப்பொழுது சிறப்பிக்கிறோம். அவர்கள் இப்பொழுது 9 சிறுகதைகளை நம்முடைய ரவி தமிழ்வாணன் அவர்கள் மணிமேகலை பரிசுரம் மூலம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பாராட்டி பேசுவதற்கு இன்று தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டே வந்திருக்கு. நம்ம ரவி தமிழ்வாணன் அவர்கள் சுற்றி கொண்டே இருப்பவர்கள். இப்ப இங்க இருக்காங்க, இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு கூட்டத்துல பேச போறாங்க. நேற்று ஒரு பெரிய கூட்டத்துல 20 நூல்களை வெளியிட பெரிய விழாவில் இருந்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பார்கள், நாளை வெளிநாட்டுக்கு செல்லுவார்கள். அப்படி உலகம் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் அவருடைய வாசகர் அல்ல, அவங்க அப்பாவுக்கு வாசகர். என்னுடைய வயது 90. 75 76 வருடத்துக்கு முன்னாலே கல்கண்டை போட்டி போட்டு கொண்டு வாங்கின வாசகர்களே நானும் ஒருவன். அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்தது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் விரும்புவது போலே அவர்களை சீக்கிரமாக அனுப்பி வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நம்முடைய தங்கராஜனுடைய ஆசிரியர் பெரும்புலர் வையாபுரி அவர்கள் வரவில்லை. அவருடைய மகன் திருநாவுக்கரசு அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை சிறப்பிக்கிறோம். வாங்க. பேராசிரியர் முனைவர் முருகையன் போங்க. தமிழ் மகிழ்ன வேற யாரும் ஜி மோகன் வாங்க. வாங்கய்யா ஜி மோகன் ராஜா வாங்க. ஆர் கருணாகரன் வாங்கய்யா. ரவி
சரி, அது தெரியும். அதுதானே. சரி, உட்காரு. நல்லா பாத்து. இப்பொழுதுள்ள நெருக்கடி என்னவென்றால், எங்க கர்னல் கணேசனும் பேசணும். அவங்க அண்ணா நகர்ல வந்திருக்காங்க. அதோட நீண்ட தூரம் போகணும். வயது முதிர்ந்தவர், அவரை பேச வைக்கணும்னு எனக்கு ஆசை. அதோட எங்க ரவி தமிழ்வாணன் முன்னாலேயே சொல்லிட்டு ஆர்டர் போட்டார். நான் வேற ஒரு கூட்டத்துக்கு நான் போகணும், என்ன சீக்கிரம் விடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மகிழ்ச்சியான விஷயம்தான். சரி, சரி சரி. இப்பொழுது உங்கள் அத்தனை பேரும் எழுத்துல போல இந்த திருக்குறள் ஒப்பித்த மாணவர்களை பாராட்டி விடுவோம். இப்பொழுது தமிழ் மகிழ்னா நீங்க வந்து நிக்கணும். அன்பு செல்வி அம்மா, இந்த அன்பு செல்வியினுடைய அப்பா அம்மா வந்திருந்தா, பாட்டி தாத்தா வந்திருந்தா அவங்களும் கூடிய வந்துருங்க. ஐயா ரவி தமிழ்வாணன், எங்க பிள்ளைகளை மட்டும் இல்ல, பிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் பாராட்டுகிறோம், ஆசிரியர்களும் பாராட்டுகிறோம். அன்பு செல்வி ரவி தமிழ்வாணன் அவங்ககிட்ட கொடுங்க. ஐயா தமிழ்வாணன் கொஞ்சம் நீங்க தான் வழங்கணும். அங்க கிட்ட போங்க. பிள்ளை கொண்டு போடுங்க, அப்பா கொண்டு போடுங்க. தட்சிணாமூர்த்தி கொஞ்சம் அதுக்குள்ள துண்டை கேட்டாரு. கொடுங்க. திருவள்ளுவர் கொடுங்க. அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருங்க. அடுத்தது உதயசங்கரி. உதயசங்கரி வரணும். அங்க அப்பா அம்மா இருந்தா வரணும், அல்லது தாத்தா பாட்டி இருந்தாலும் வரணும். வாங்க. ஆமா கொடுங்க, திருவள்ளுவர் கொடுங்க உங்ககிட்ட. வாழ்க. டாலரை கொடுங்க, குழந்தைக்கு டாலர் போடுங்க. அப்ப சான்றிதழ் கொடுங்க. ஜெசிகா, ஜெசிகாவுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தா வரலாம். கொடுங்க. இல்ல அவர் என்ன சரி முதல்ல வந்துல வரலையா? முதல்ல ஒரு பாராட்டு. சரி சரி, டாலர் கொடுங்க. வாழ்க. மகிழ்ச்சி. ஆசினி வாங்க. ஆசினியுடைய பெற்றோர் வாங்கம்மா.
டாலர் கொடுங்க. ஆரியான் ஸ்மித் வாங்க. ஆரியான் ஸ்மித் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தாலும் வரலாம். வாங்க. இந்த குழந்தை இப்படி இந்த குழந்தை முதல்ல பாராட்டுறோம், அந்த குழந்தையும் கொண்டு குழப்பாதீங்க. ஆரியான் ஸ்மித் யாரு? அவங்கள சேர்ந்தவங்க யாரு? மற்றவங்க எல்லாம் அந்த பக்கம் வாங்க. தயவு செய்து அந்த பக்கம் வந்துருங்க. குழப்பாதீங்க. ஆரியான் ஸ்மித்தை சேர்ந்தவங்க யாரு? எல்லாரும் அவங்களுக்கு தானா? சரி சரி, எல்லாருக்கும் தொட்டு போட்டுருவோம். கொடுங்க. திருவள்ளுவர் எல்லாரும் கொடுங்க. கொடுங்க. சரி. டாலர் கொடுங்க. சர்டிபிகேட் கொடுத்துருங்க. தட்சிணாமூர்த்தி பாருங்க. வாழ்க. வாழ்க வாழ்க. எல்லாரும் போட்டாச்சா? இப்பொழுது திருக்குறள் பயிற்சியாளர் தமிழ் மகிழ்நன் கொடுங்க. ஐயாட்ட கொடுங்க. செல்வராஜன் வந்துட்டாங்களா? தங்கராஜ் நூல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள செல்வராஜ் அவர்களுக்கு செல்வராஜ் நம்முடைய திருக்குறள் பேரவையின் பழம் புரவலன் எங்க கைலாசம் அவர்கள் செல்வராஜ் அவர்களுக்கு சால்வை அணிவித்தார். அன்புள்ள நண்பர்களே, அவையவர்களே, அவர் சேர்மனாக போர்ட்டஸில் இருந்தபோது அவர் காலத்தில் நான் வேலை செய்திருக்கிறேன். அவருடைய வரலாற்றில் சென்னை துறைமுகம் பொறுப்பேற்றிருந்தது. கண்டெய்னர் ஹேண்ட்லிங், ஓர் ஹேண்ட்லிங், ஃபிஷரிஸ் ஹார்பர் எல்லா துறைகளிலும் சேர்ந்திருக்கார். முன்னாள் தலைமை அமைச்சர் திருமதி இந்திரா காந்தி அவர்களை கொண்டு கண்டெய்னர் ஹேண்ட்லிங் கொண்டு வந்திருக்கார். தொழிலாளர்களுக்கெல்லாம் நண்பர்கள். பார்லிமெண்ட்ரி டெலிகேட்ஸ் வந்தால் அதில் எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் போட்டு பெரிய பெரிய ஹோட்டல், தாஜ் கோரமண்டல், கன்னிமரா ஹோட்டலுக்கெல்லாம் எங்களெல்லாம் அனுப்பி அவர் முதல் கேள்வி கேட்பது, அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது, இந்த ஸ்டாஃப் எல்லாம் சாப்பிட்டாங்களா, அதில் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் எங்களுக்கும் கொடுப்பாரு. அத்தகைய கருணை உள்ளம் படைத்த அவர் நீண்ட காலம் வாழ்ந்து அவர் வளமுடன் நாளம் வாழ இறைவனை வேண்டி கேட்டுப்படுகிறார்.
நூலாசிரியர் நம்முடைய வள்ளல் தங்கராஜ் அவர்கள் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார். இப்பொழுது நூல் வெளியீடு. இந்த நூல் செந்தாமரையின் தாய்மை உள்ளம் மற்றும் சிறுகதைகள். இந்த நூலை நம்முடைய தங்கராஜ் அவர்கள் எழுதி மணிமேலை பிரசுரம் ரவி தமிழானன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த நூலை நீங்க எடுத்துக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு. நீங்க முதல்ல அவங்ககிட்ட கொடுங்க, அவங்க இன்னொருத்தர் கொடுக்கட்டும். முதல்ல எல்லாருக்கும் புத்தகம் கையில கொடுங்க. நான் சொல்றேன், நூலின் முதல் படியை பெற்று செல்லமுத்து வந்திருக்காங்களா? வரல. அப்ப செல்லுராஜ் வாங்கிக்கிறாங்க. ரவி தமிழ் வாங்கிக்கிறேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு சொல்லுங்க. ஓபன் பண்ணுங்க. நீங்களே எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருங்க. தங்கராஜ் எல்லாருக்கும் ஒரு புத்தகம் கொடுங்க, கையில வச்சு பிரிங்க. ஐயா வாங்க, திருநாவுக்கரசு தானே நீங்க? செந்தாமரையின் தாய்மை உள்ளம் என்ற இந்த புத்தகம் 250 ரூபாய் விலை உள்ளது. இதை 150 ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். முதலாக இந்த நூலை வெளியிட்டு சிறப்பித்த நம்முடைய ரவி தமிழ்வாணன் அவர்கள் உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். குரோம்பேட்டை திருக்குறள் பேரவையின் தலைவராக திகழ்கின்ற புலவர் டாக்டர் பாண்டியன் அவர்களே, அவர் பார்த்தா 90 வயசு சொல்லவே முடியல. அவர் 75 வயசு இருப்பாராக்குன்னு பார்த்தா 90 வயசுக்கு என்ன சுறுசுறுப்பா இருக்காரு, என்ன செயல்பாடுகள் செய்யறாரு. ஒரு முன்னுதாரண தலைவராக இருக்கிறார். நம்முடைய கரவொலி தமிழ்வாணன் அவர்களுக்கு இந்த சாவை போட்டு 90 வயதுடைய தலைவரை இந்த திருக்குறள் பேரவை பெற்றிருப்பது என்பது பெரும் பேரு. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு கரவொலி எழுப்பி அவருக்கு நம் மரியாதையை செய்வோம். மிக்க நன்றி.
திருக்குறள் பேரவையின் நோக்கத்தை மிகச் சிறப்பாக இங்கு அவர்கள் நடத்தி காட்டினார்கள். தமிழ் மகிழ்நன் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த இளம் பிள்ளைகளை பயிற்றுவித்திருக்கிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். குறள் எண்ணை சொன்னால் சொல்கிறார்கள், முதல் குறளை சொன்னால் அடுத்த குறளை சொல்கிறார்கள், ஒரு எழுத்தை சொன்னால் அதனுடைய தொடர்ச்சியை சொல்கிறார்கள். மிகச்சிறந்த பயிற்சி அவர் அளித்திருக்கிறார். நம்ம திருக்குறள் பேரவை அவர்களுக்கு பாராட்டை செய்தாலும் கூட தனிப்பட்ட முறையிலே நான் ஒரு சிறு பாராட்டை நான் செய்தேன். சற்றே அதிக பிரசங்கித்தனமாக இருந்தாலும் கூட உரிய நேரத்திலே செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாம் செய்த பிறகு நானும் செய்கிறேன் என்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது என்பதனால்தான் தலைவரிடம் நான் அனுமதி கேட்டேன். உடனே நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், தமிழ் மகிழ்நன் என் தந்தை தமிழ்வாணனின் மிகச்சிறந்த வாசகராக திகழ்ந்திருக்கிறார். திருக்குறள் பயிற்றுவிப்பதை மட்டுமே தன்னுடைய பிரதான பணியாக கொண்டிருக்கார். அவரிடம் கேட்டேன், வேற ஏதும் பணிகள் செய்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை, இந்த பணியை தான் முழு நேர பணியாக செய்கிறேன் என்று சொன்னார். மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம். எங்கள் மணிமேலை பிரசுரத்தில் 50 வகையான திருக்குறள் நூல்களை வெளியிட்டிருக்கிறோம். இந்த 50 திருக்குறள் நூல்களை கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுகளுக்கு 700 முறை பயணம் செய்து அதனை நான் பல நாடுகளில் வசிக்கின்ற தமிழ் மக்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறேன். அந்த பணியை விட சிறப்பான பணி இளைய தலைமுறையை தமிழ் படிக்க வைப்பது, திருக்குறளை படிக்க வைப்பது, அவர்களை சொல்ல வைப்பது. மனனமாக சொன்னா ஒரு 10-100 தொடர்ந்து சொல்லிடலாம். இந்த கேள்வி கேட்டு சொல்ல வைக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை. அந்த வகையில மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தொடக்கமாக நம்முடைய விழா இருக்கிறது. மணிமேலை பிரசுரத்தில் இதுவரை 12,800 நூல்களை வெளியிட்டு இருக்கிறோம். இதில் 4,500 நூல்கள் விற்பனையில் இருக்கின்றன. பழைய பெருங்காய டப்பாவத்தி பேசி பயனில்லை. இப்ப என்ன இருக்கு? 4,000 நூல்கள் விற்பனையில் இருக்கு. ஒரு சில நூல்கள் மனதிற்கு, இதயத்திற்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய நூல்கள். அந்த நூலில் திரு தங்கராஜ் அவர்கள் எழுதியுள்ள செந்தாமரையின் தாய் உள்ளம் என்கின்ற இந்த நாவல் எனக்கு மிகவும் பிடித்த புத்தகம். ஒருவேளை இந்த நாள் எல்லா வெளியீட்டுகளும் இதைதான் சொல்லுவான் போல இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அப்படி சொல்ல மாட்டேன். மனதிற்கு படுவதை மட்டும்தான் நான் பேசுவேன். வள்ளலார் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று சொன்னார். நான் பெரும்பாலும் பொய் சொல்வதில்லை. அது என்ன பெரும்பாலும்? நான் புத்தக வர்த்தகத்தில் இருப்பவன். ஒரு சில புத்தக விற்பனையாளரிடம் எங்களின் புத்தக விற்பனை தள்ளுபடியை முன்பின்னாக சற்று சொல்வேன். அது மாதிரி சிறு சிறு பொய்கள் தான். மேடையில் பொய் சொல்வதில்லை. திரு தங்கராஜ் ஐயா அவர்களின் இந்த விழாவை பற்றி ஒரு மாதம் முன்பு எனக்கு சொன்னார். நான் சொன்னேன், பாண்டிச்சேரியிலே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குகிறார்கள், அந்த நிகழ்விற்கு நான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. எனவே குரோம்பேட்டையில் நீங்கள் வெளியிடுகின்ற அந்த வெளியீட்டு விழாவில் என்னால் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை இருக்கிறது என்று திரு தங்கராஜ் ஐயா அவரிடம் நான் சொன்னேன். தற்செயலாக பாண்டிச்சேரியில் நிகழ வேண்டிய அந்த நிகழ்வு ரத்தாகிவிட்டது. உடனே என்ன செய்தேன் என்றால், நானே திரு தங்கராஜ் ஐயா அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஐயா 25ஆம் தேதி கேட்டீர்களே, நான் முதலில் வர இயலாததை பற்றி சொன்னேனே, அந்த கூட்டம் ரத்தாகி விட்டது, நான் உங்கள் நிகழ்வுக்கு வருகிறேன் என்று நானே என்னை அழைத்துக் கொண்டேன். அதற்கு காரணம், எழுத்து என்பது ஒரு தவம். எல்லாராலையும் எழுத முடியாது. திரு தங்கராஜ் அவர்களின் அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பார்த்தால் தெரியும் எவ்வளவு படித்திருக்கிறார் என்று. பட்டமே கிட்டத்தட்ட ஒரு இந்த போடியம் அளவிற்கு அகலத்தில் அந்த பட்டங்களை போடலாம். அவ்வளவு நீளத்துக்கான பட்டங்களை பெற்றிருக்கிறார். எழுத்து என்பது ஒரு தவம். எல்லாராலையும் எழுத முடியாது.
நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். சிலருக்கு மட்டும்தான் அந்த எழுத்து கைகூடி வரும். ஒரு 2 வாக்கியம் எழுதுவதா இருந்தால் கூட திருப்தியா இருக்காது. கசக்கி கசக்கி தாளை குப்பையிலே போடும்படியான ஒரு நிலை இருக்கக்கூடும். கடிதம் எழுதுகின்ற காலத்திலே விடுதியில் இருந்த மாணவன் தன் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினான். இப்ப யாரும் கடிதம் எழுதுறதில்ல. நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேன். நான் என்ன அந்த பழத்தை விடல. மகன் எழுதினான், அன்புள்ள அப்பா, நலம் நலமறிய 4000 ரூபாய் அனுப்பவும். அவ்வளவுதான். தகப்பனார் ஒரு தமிழ் ஆசிரியர். ஒற்றுப்பிழை, கருத்துப்பிழை, ஒற்று மிகுமிடம், மிகா இடம், இதெல்லாம் பிரச்சனை வேண்டாம். 2 வரி முடிஞ்சது வேலை. எழுதுவது என்பது கடினம். இன்னொரு நகைச்சுவை சொல்கிறேன். நீங்கள் என்னை கூர்ந்து கவனித்தால் தான் நகைச்சுவை புரியும். வெளிநாட்டிலே கணவன், தமிழகத்திலே மனைவி. கணவன் அந்த காலத்திலே ஒரு கடிதம் எழுதினான். அன்பே, நான் நலமா இருக்கேன், நீ நலமா இருக்கிறாயா? நீ அங்கு ஆண்களுடன் பழகாதே, பெண்களுடன் மட்டும் பழகு. நானும் இந்த நாட்டில் அவ்வாறே செய்கிறேன். நல்லவர், தப்பான மனிதர் இல்ல. அவர் எழுத நினைத்தது வேறு, எழுதியது வேறு. சொல்ல வந்தது வேறு, சொல்லியது வேறு. எழுத்து என்பது கடினமான ஒரு பணி. திரு தங்கராஜ் அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நான் மிகவும் பாராட்டி மகிழ்கிறேன். திரு செல்வராஜ் ஐயா அவர்கள் அவருடைய முந்தைய தலைப்பு நூலுக்கு நான் தான் தலைப்பு வைத்தேன் என்பதை சொல்கிறார். அது நானே சொல்லிக் கொள்வதில் ஒரு சிறு கூச்சம், என்னால் சொன்னதனால் சொல்லிவிட்டேன். திரு செல்வராஜ் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது இந்த நிகழ்வுக்கு பெருமை. மிகச்சிறந்த அதிகாரி. அவர் பணிபுரிந்த காலத்திலே மிகப்பெரிய பெயர் எடுத்தவர். போர்ட்ரஸ் என்பது, துறைமுக பணி என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இங்கு அவருக்கு பொன்னாடை போர்த்திய நண்பர் சொன்னார், ஐயா சொன்னாங்க, தாஜ் கோரமாண்டல் ஹோட்டல் போனால் கூட சக ஊழியர்கள், தன்னிடம் பணிபுரிபவர்கள், அலுவலர்கள் சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்டு விட்டுத்தான் தன் பணியை செய்வார் என்று சொன்னார்கள். இந்த மனித நேயம் மிகவும் முக்கியமானது. அவரை நான் வரவேற்று உங்களின் கரவொலியோடு என் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கர்னல் பாண்டியன் அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர். மிக வித்தியாசமான நூல்களை, வெவ்வேறு தலைப்புகளிலே அவர் எழுதிய நூல்களை என்னிடம் கொடுத்தார். விரைவிலே கர்னல் பாண்டியன் அவர்களின் நூல் மணிமேகலை பிரசத்தில் வெளிவர இருக்கிறது. சாரி, ஆமா, நான் இந்த பாவாடைங்கிற அந்த அவங்களோட தகப்பனார் பேர் வந்து என்ன கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தது. அதனால அந்த பேரை நான் கொஞ்சம் தவறுதலா சொல்லிட்டேன். அதுல முக்கியமாக அவர் எழுதியுள்ள சில நூல்களை இங்கு வந்துதான் அறிமுகம், ஏற்கனவே ரொம்ப பழக்கம் இல்லை. அவரை, திரு கணேசன் அவர்களை, அவர் எழுதிய நூல்களை நான் பார்த்தேன். மிக வித்தியாசமான நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய நூல் ஒன்றை மறுபதிப்பு செய்ய இருக்கிறோம். அதனை தொடர்ந்து அவருடைய நூல்கள் பலவற்றை நாங்கள் வெளியிட இருக்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த சபையிலே பதிவு செய்து மகிழ்கிறேன். ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்தா அடுத்த நல்ல விஷயம் தானா நடக்குங்கிறதுக்கு திரு தங்கராஜ் அவர்கள் இந்த விழாவுக்கு வந்ததுனால அவருடைய நூலை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். யார் கண்ணன் என்கின்ற ஒரு இயக்குனர் தன்னுடைய நூல் ஒன்றை இன்று வெளியிடுகிறார். தீநகரிலே சர்பிட்டி தியாகராய ஆளிலே அந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னை இந்த விழாவிற்கு, அந்த விழாவிற்கு என்னை அழைத்தார். அதே போல நான் பாண்டிச்சேரிக்கு செல்கிறேன் என்று அவர் விழாவில் கலந்து கொள்ள இயலாமையை நான் அப்போது தெரிவித்தேன். திரு தங்கராஜ் அவர்களுக்கு போனிலே சொல்லி கலந்து கொள்கிறேன் என்று சொன்னதை போல அவரிடம் நான் சொல்லவில்லை.
ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். இந்த புத்தகம் இன்று இங்கு விற்பனைக்கு இருக்கிறது. இந்த விற்பனை பொறுப்பை யார் பாத்துக்கிறாங்க ஐயா? விற்பனை பொறுப்பு யார் பார்க்கிறா? ஏதாவது ஒரு மேசையில வச்சு ஒரு விற்பனை செய்யணும். திருக்குறள் பேரவை உறுப்பினர்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி நூலாசிரியரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் ஏதாவது ஒரு மேசையில அந்த மேசையிலோட வைக்கலாம் இல்லையா? இந்த தண்ணீர் இருக்கிற மேசைக்கு பக்கத்துல வச்சு 150 ரூபாய்க்கு கொடுக்கணும் இல்லையா? 250 ரூபாய் விலை உள்ள புத்தகத்தை நூலாசிரியர்கள் 150 ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள். நீங்கள் அவசியமாக வாங்கி நீங்கள் அவரை ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புத்தகம் எழுதுவது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கடினம் புத்தகங்களை விற்பதும். கொத்தமங்கலம் சுப்பு என்றால் உங்கள் சிலருக்கு தெரியும். தில்லானா மோகனாம்பாள் என்கின்ற திரைக்கதையை எழுதியவர் என்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும். அந்த கொத்தமங்கலம் சுப்பையா அவர்கள் வில்லுப்பாட்டு வாசிப்பதிலே, வில்லுப்பாட்டு பாடுவதிலே மிகவும் சிறந்த நிபுணர். தந்தனத்துவம் என்று சொல்லியே என்று பாடலை தொடங்கி மிக சிறப்பாக வில்லுப்பாட்டினை ஒரு கச்சேரியை நடத்தும் ஆற்றல் பெற்றவர். காந்தி மகான் கதையை மிகச் சிறப்பாக சொல்லக்கூடியவர். காந்தி மகானை பற்றி மிக உயர்வாக சொல்லிக்கொண்டே வரும்பொழுது, காந்திஜி அவர்கள் சுடப்பட்டு இறந்த அந்த நிகழ்வை சொல்லும் பொழுது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் பொல பொலவென்று கொட்டும். கூட இருந்த நண்பர்கள் அந்த கூட்டம் முடிந்த பிறகு கேட்டார்கள், உற்சாகமாக பேசினீர்கள், கலகலப்பாக இருந்தீர்கள், மிகவும் சிரிப்பாக பேசினீர்கள், நன்றாக பாடினீர்கள், எப்படி உங்களால் திடீரென்று அழ முடிந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியம். இந்த காந்தி மகான் கதையை வில்லுப்பாட்டோட நிறுத்தாம அதை நான் காந்தி மகான் கதையின் புஸ்தகமாக வேற அச்சிட்டேன். அந்த அச்சிட்ட புஸ்தகத்தை என்னோட வீட்டு பரன்ல அடுக்கி வச்சிருக்கேன், விற்க முடியல. அதை நினைப்பேன், உடனே எனக்கு அழுகை வரும் என்று சொன்னார். மகிழன் எப்படி ரசிக்கிறார் பாருங்க, அவருக்கு தெரியும் இருக்க பிரச்சனை. இது ஏதோ இட்டு கட்டிய கதையில உண்மையில் நடந்த சம்பவம், அவரே சொன்ன சம்பவம். இந்த புத்தகம் அடுக்கலையா ஐயா? புத்தகத்தை அடுக்கிற சொல்லு. ஆரிய கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். இந்த விற்பனையில் பதிப்பகத்துக்கு ஏதோ ஒரு பங்கு வரும் போல இருக்கிறது நீங்கள் நினைக்க வேண்டாம். விற்பனையின் முழு பகுதியும் நூலாசிரியர் மட்டுமே சேருகிறது. நான் அவர் சார்பில் பேசுகிறேன், அவ்வளவுதான். என் நூலை வாங்குங்கள் என்று உரியவரே சொல்வதில் கூச்சம் இருக்கும். ஆனால் அவர் சார்பிலே இந்த விற்பனையை பற்றி நான் சொல்கிறேன். கொத்தமங்கலம் சுப்புவுக்கு நேர்ந்த நிலை நம்ம தங்கராஜ் ஐயாவுக்கு நிகழக்கூடாது என்கிற வகையில் நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி ஆதரவு தர வேண்டும் என்று அவர் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். திருக்குறள் பேரவைக்கு 1000, 5000, 10,000, 1,00,000 என்றெல்லாம் கொடுத்து இருக்கின்ற புரவலர்கள் இருப்பதனால்தான் 27 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த பணி இன்னும் தொடர வேண்டும். பல்லாண்டுகள் இந்த நிகழ்வு தொடர்ந்து இளைய தலைமுறை பாருங்க, நான் கொடுத்தபடியே ஐயா வந்து ஒவ்வொருவருக்கும் 50 ரூபா கொடுக்குறாங்க. உங்களுடைய கடவுளி தேவை. எழுந்திருச்சு வாங்கிக்கங்கம்மா, எழுந்திருச்சு வாங்கிக்கங்க. அவரே திடீர்னு போய் கொடுத்துட்டாரு, அதனால அவங்க அவ்வளவு தயாரா இல்லை. இந்த இனிய நிகழ்வுக்கு கலந்து கொண்டதிலே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு அறிவிப்பு ஒன்றை சொல்லி என் பேச்சை முடிக்கிறேன். நம்முடைய இந்த நிகழ்வு வெளியீட்டு விழா நாளைய தினமலரிலே வெளியாகிறது. புகைப்பட கலைஞர் திரு செந்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தினமலர் பத்திரிகையில் இருந்து. அவருக்கு நாம் ஒரு கரவொலி எழுப்பி நம் மகிழ்ச்சியை சொல்வோம். அன்பு கூர்ந்து நீங்கள் அனைவரும் நாளை தினமலரை வாங்கி பாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.